ஏய், எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? அதுவும் அன்னோன் நம்பர்ல இருந்து எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. என்ன ஐஸ்வர்யா, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? எதுக்கு? இங்க பாரு, பேசாம இருந்துரு. காலங்கத்தால என் ஆத்திரத்தை கலப்பாத. எனக்கு எதுக்கு நீ ஃபோன் அடிக்கிற? அதான் உன் அக்கா அங்க இருக்கல்ல, பின்ன என்ன? ஐயோ ஐசு ஐசு, நடக்க போறத நீ பார்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம அவ இருக்கா, ஏற்கனவே உனக்கு லோ பிபி. இப்ப ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இங்க பாருடி, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. நீ வேற. பேசாம கல்யாணத்தை முடிச்சிட்டு உன் வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம உன் அக்கா மாதிரியே எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்ப சொன்ன பத்தியா, அது பாயிண்ட். ஏன் அக்காவும் மாதிரி இல்ல? ஆமா, அவ இங்க என்னெல்லாம் கூத்தடிக்கிறான்னு நீ பார்க்காம நீ பேசாம அங்க உட்காந்துக்கிட்ட. உனக்கு என்னன்னு? ஆனா நான் மறுபடியும் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்றேன் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு தெரியணும் ஐசு, உனக்கு எல்லாமே தெரியணும். அவ இங்க அடிக்கிற கூத்து பூரா உனக்கு தெரியணும். அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவியா, பண்ண வேண்டாம்னு சொல்லுவியான்னு நீயே யோசிச்சு சொல்லு. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அனிதாவை பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன் வாயை கிழிச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை முடிச்சிட்டு போற வழிய பாரு. தேவையில்லாம அவகிட்ட வம்படைந்துகிட்டு இருக்காத. என்ன ஐசு, நீ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உன்னை இப்ப கூட நான் கான்டாக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா ஏன் பண்ணினேன்னு கேளு. ஏன் பண்ணினேன் தெரியுமா? அன்னைக்கு என்ன அடிச்சியே, அதுக்கு பதிலடி வேண்டாமா? இதையெல்லாம் நீ சொல்லி கொடுத்துதான் நான் பிளான் பண்ணிருக்கேன்னு வரணும். இப்ப அனிதாக்கு வைக்க போறேன் கச்சேரி, அதுவும் எல்லாரும் முன்னாடியும். அவ முகத்தை தொங்க போட்டு நிக்கிறத நீ பார்க்க வேண்டாம். நீ சொல்லி கொடுத்துதான் நான் இத்தனையும் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றதுக்காகத்தான் உனக்கு போன போட்டேன். நீ இங்க வந்து ஆகணும். அப்படி நீ வரல, நான் உன்னை பார்க்க வருவேன். அடியே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் சொல்லி கொடுத்து நீ பண்ணுன்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு, அது இந்த ஜென்மத்துல யாரும் நம்ப மாட்டாங்க. அனிதாவும் சரி அத்தானும் சரி, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நம்புவாங்க. உன்னை நம்புவாங்கன்னு நினைக்காத. ஐயோ ஐசு, என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியல. அப்ப நீ கல்யாணத்துக்கு வர மாட்ட, அப்படித்தானே? இங்க நடக்க போற வேடிக்கையை பாரு. நான் இப்ப எழுதி வச்சுட்டு உன்னை பார்க்க வரேன்னு வந்துருவேன். ஏன் அக்கா ரூமுக்குள்ள வந்து பார்த்தா நீதான் என்ன கூப்பிட்டுருக்கேன்னு நினைப்பா. அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் என் பஞ்சாயத்தை ஆரம்பிப்பேன். அப்புறம் என்ன நினைப்பா? நீ சொல்லி கொடுத்துதான் நான் பேசுறேன்னு நினைப்பா. இங்க பாரு, அத நேர்ல நீ பார்க்க வேண்டாமா? பார்க்க வர்றியா வரலையா? சொல்லு. நீ வந்தனா நான் வேற மாதிரி பிளான மாத்திக்குவேன். உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி காட்டிக்குவேன். இப்ப வருவியா வரமாட்டியா? சொல்லு. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் வரமாட்டேன்டி. என் மேல பழி போடுறதா இருந்தா போட்டுக்கோ. ஆனா அனிதா மேல ஏதாவது பழி சொன்ன, அது மட்டும் என் காதுக்கு வந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சத பாரு. வைடி போன. சனியே, போன வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவனா? இனிதாண்டி என் ஆட்டம் ஆரம்பம். இப்பவே போய் நான் வேற எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். நான் ஒன்ன பார்க்க தான் வந்திருக்கேன்னு எல்லாரும் நம்புவாங்க. அப்புறம் இருக்கு கச்சேரி. என்னது? ஐஸ்வர்யா என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கா? நான் அவளை பார்த்துட்டு வரேன் அக்காவா? அடி லூசு, இப்ப என்னத்துக்கு அங்க போனா? மேக்கப் போடுறதுக்கு அந்த பொம்பளை வந்துரும். இவ இந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவை பார்த்து என்னத்து கிழிக்க போறா? முதல்ல அம்மாட்ட போய் சொல்லுவோம். இவ தொல்லை தாங்க முடியலையே. ஏன் இப்படி பண்ணுதா? அப்படி என்ன முக்கியம்? அப்படி இருந்தா அந்த ஐசு கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே? அங்க இருந்துகிட்டு இவளை கூப்பிட்டு விடுறாளாக்கும். இல்ல இவதான் அவ கல்யாணத்துக்கு வரலன்னு கூப்பிட போயிருப்பாளா? என்னன்னு தெரியலையே. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.